கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இது வந்து நாம் தமிழர் கட்சியின் மாநாடுன்னு சொல்றதோட இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் ஒரு பேரெழுச்சியான ஒரு மாநாடு. பயங்கர பிரமிப்பா இருக்கு. நீங்க வந்து பாருங்க. எல்லோருக்கும் இந்த அறைகூறுறோம், கூப்பிடுறோம். இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடாக அமைய போயிருது. அதுல எந்த அளவு மாற்று கருத்து இல்ல. எந்த இடத்துல அவனை நீங்கள் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அவனை ஓரங்கட்டினாங்களோ அந்த இடத்துல சரிக்கு சரியாக நிகராக இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார். அந்த அந்த நிமிடத்தை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழனமே இன்னைக்கு காத்து கொண்டிருக்கோம். நான் உனக்கு நேர்மையானவர்கள உண்மையானவனா உனக்கா உழைப்பேன் என்றால் வாக்கு போடுன்னு சொல்லி ஆண்மையோடு நிக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வராட்டியும் பல மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல வளங்கள் கொள்ளை போகாமல் காக்கப்படுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறனால தான் இன்னைக்கு நடக்குது. இப்ப 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்பது மட்டும்தானா இல்ல சீமான் அவர்கள் ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு இருக்கா? தேர்தலை முன்னிட்டு ஏதாவது முக்கியமான தகவல் சொல்ல வாய்ப்பு இருக்கா? இங்கு ஒரு மாற்று அரசியலை பேசிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் உற்று நோக்கப்படும் 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் தான், இந்த தமிழ் தேசம் பேசக்கூடிய காலம் தான் அப்படின்னு பறைசாற்றும் விதமாக அண்ணன் அவர்களின் பேச்சு உறுதியாக இருக்கும். அது இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் பேச்சை. அதை தாண்டி இங்கு பேசுறாங்களா திராவிடம் பெரியார்னு, அவர்களுக்கான விஷயங்களும் சகலமும் அதுல அடங்கி இருக்கும். திராவிட கட்சியில இருங்க, நீங்க அதிமுகல இருங்க, நீங்க எந்த கட்சியை சாராதவர் கூட இருங்க, வேற்று இனத்தினர் கொடுங்க, ஒரு முறை இன்று மாலை நடக்க போகும் திருச்சியில் நடக்க போகும் இந்த மாநாட்டில் கலந்துக்கங்க. அதை பாருங்கள். முடியாதவர்கள் லைவ்ல பாருங்க. உங்களுக்கு நிச்சயமான ஒரு மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் இந்த மண்ணில் பார்ப்பீங்க. அதனால்தான் சொல்றேன், எல்லோரையும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு கட்சி மாநாடை எப்படி நடத்தணும், ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும், தலைவன் எந்த கொள்கையோடு இருக்கிறான், இந்த 234 தொகுதியின் வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு முறையாவது எல்லா கட்சியிலும் உள்ளவர்களும் பாருங்க. அறைகள் எடுத்து அழைக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில நாம் தமிழர் கட்சியின் அந்த மாநாடு வேட்பாளர்கள் எல்லாம் 234 தொகுதிக்கும் அறிவிக்கிறீங்க. அதற்கான பணிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் அங்கதான் இருக்கீங்க. எப்படி எங்க பணிகள் போய்கிட்டு இருக்கு? இல்ல, இது ஒரு இனத்தின் மாநாடு. இது நாம் தமிழர் கட்சியின் மாநாடுன்னு சொல்றதோட இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் ஒரு பேரெழுச்சியான ஒரு மாநாடு. பயங்கர பிரமிப்பா இருக்கு. நீங்க வந்து பாருங்க. எல்லோருக்கும் இந்த அறைகூறுறோம், கூப்பிடுறோம். இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடாக அமைய போயிருது. அதுல எந்த அளவு மாற்று கருத்து இல்ல. அவ்வளவு நேர்த்தியாகவும் பிரம்மாண்டமாகவும் மிகப்பெரிய அளவுல ஸ்டேஜ் போட்டு 234 தொகுதியின் வேட்பாளர்கள் முதற்கொண்டு அண்ணன் சீமானின் அவர்களின் பேரெழுச்சி நடைபெறுது. பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. பறையா இருக்கட்டும், இல்ல நடனங்களா இருக்கட்டும், பரதநாட்டியம், எல்லா நாட்டியங்களும் நடைபெற இருக்கிறது. ஒரு இனத்தின் திருவிழாக, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் திருவிழாக இந்த மாநாடு அமைய போகுது. வெளி நாடுகளிலிருந்து பல ஆயிரம் மக்கள் நேற்றே வந்துட்டாங்க. வந்து இரவு முழுக்க அந்த இடத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க. அவ்வளவு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மக்கள் ஆரவாரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமா ஒரு தேர்தல் நெருங்குது, ஒரு தேர்தலுக்காக ஒரு மாநாடு போடுறாங்க, அப்படி எல்லா மாநாடுகள் போது அல்லாமல் ஒரு தமிழ் இனத்தின் ஒரு மாற்று ஒரு சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு, தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இந்த 2026 தேர்தலை எதிர்நோக்கும் நாம் தமிழர் கட்சியின் பின்னால் அணிதிரண்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இருக்காங்க. இனத்தின் இல்லாம மொழி கடந்து ஒரு எப்படி சொல்றது, ஆந்திர தெலுங்கு பேசக்கூடிய மக்களா இருக்கட்டும், மலையாளம் பேசக்கூடிய மக்களா இருக்கட்டும், கன்னட மக்களா இருக்கட்டும், ஏன் பார்ப்பனர்கள் நீங்க சொல்றீங்களா, அந்த பார்ப்பனர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் இந்த 234 வேட்பாளர்கள் அவர்களுக்கும் பங்களிக்கப்பட்டு அவர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் இந்த மண்ணின் இனத்தின்
காப்பதற்காகவும் இந்த வளங்களை எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரே தலைவனாக, ஒப்பற்ற தலைவனாக அண்ணன் சீமான் அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து நிப்பாங்க. அதை இந்த உலகம் கண்கொண்டு பார்க்க போகிறது. வேட்பாளர்கள் யார் யாருன்னு அண்ணன் அறிவிக்கும் போது தெரியும். இந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியின் பின்னால் நிச்சயமாக அணிதிரண்டு வருவார்கள். ஏன் நான் இதை வந்து ஆணித்தரமா சொல்றேன்னா, இந்த இந்த நாம் தமிழர் கட்சி எல்லா இனத்துக்காகவும் அனைத்து உயிர்களுக்குமான கட்சி அப்படிங்கறத சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு நீங்க அந்த மாநாடுக்கு வந்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் வேட்பாளர்களை அண்ணன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எவ்வளவு நுட்பமாக ஒவ்வொரு தொகுதியாக அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து அங்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்த மண்ணில் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களும் இந்த மண்ணில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு, நான் வந்து பறையன் இல்லடா, நான் வந்து சக்கிலியர் இல்லடா, நான் வந்து வண்ணான் இல்ல, குயவன் இல்ல, வா நீனும் என் சகத்தோல்னா, நீனும் இந்த தமிழ் இனத்தின் ஒரு அங்கம் தான், உனக்கும் நான் வேட்பாளராக இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல எந்த இடத்துல அவனை வந்து நீங்கள் வந்து சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அவனை ஓரங்கட்டினாங்களோ அந்த இடத்துல சரிக்கு சரியாக நிகராக இன்னைக்கு வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறாரு. அந்த அந்த நிமிடத்தை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழினமே இன்னைக்கு காத்து கொண்டிருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்க போது பெருந்திரளாக, நான் திருப்பி சொல்றேன், திராவிட கட்சியில இருங்க, நீங்க அதிமுகல இருங்க, நீங்க எந்த கட்சியை சாராதவர் கூட இருங்க, வேற்று இனத்தினர் கொடுங்க, ஒரு முறை இன்று மாலை நடக்க போகும், திருச்சியில் நடக்க போகும் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கங்க. அதை பாருங்கள். முடியாதவர்கள் லைவ்ல பாருங்க. உங்களுக்கு நிச்சயமான ஒரு மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் இந்த மண்ணில் பார்ப்பீங்க. அதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ நீங்க 214 தொகுதிக்கும் வேட்பாளர்களை திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு அறிவிக்க போகிறார். அதே நேரத்துல மற்ற கட்சிகளோ எல்லாமே இன்னும் கூட்டணியே செட்டில் ஆகல, யார் யாருக்கு எந்த தொகுதினே எதுவுமே பண்ணல. ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்னின்று தொகுதியின் வேட்பாளர்களே அறிமுகப்படுத்தினா மற்ற கட்சிகளோட கொஞ்சம் அட்வான்ஸா தான் போயிட்டு இருக்கீங்களா? என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி தனித்துவமா தான் இருக்கும், அட்வான்ஸா தான் யோசிப்போம். நாங்கள் ஏன்னா மக்களோட மட்டும்தான் கூட்டணி. நீங்க நன்கு யோசிச்சு பாருங்க, யாருக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க? மக்களுக்காக வேலை செய்ய போறீங்க. மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. மக்களை நம்பி நிக்காம நீ காசையும் பணத்தையும் நம்பி நீ அவன் கூட கூட்டணி, இந்த சாதி வந்தா எனக்கு வாக்குகள் அதிகமாகும், இந்த மதத்தினர் வந்தா எனக்கு வாக்குகள் அதிகமாக நிக்கிறான் இல்லையா, அதுதான் அவமானம் நான் சொல்றேன். அதையெல்லாம் தூள் தூளாக உடைத்து விட்டு நீ என்னை நம்புனா எனக்கு வாக்கு போடு, சாதி மதம்னா எனக்கு வாக்கு போடாத, நான் உனக்கு நேர்மையானவர்களா உண்மையானவனா உனக்கா உழைப்பேன் என்றால் வாக்கு போடுன்னு சொல்லி ஆண்மையோடு நிக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், இன்னைக்கு 5000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம், அவர்களுக்கு வந்து இலவசமாக பல பல இதை கொடுக்கலாம், இல்ல சாராயம் குவாட்டர் கோழி பிரியாணி கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் நினைக்கும் போது 234 தொகுதிகளையும் தனித்தே நிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா. என்னோட தத்துவம் பேசும், என்னோட கொள்கை பேசும், என்னோட கோட்பாடுகள் பேச வேண்டும், மக்கள் என்னை பிடித்து வாக்களித்து எனக்காக வெற்றி பெற வைக்க வேண்டும், எனக்கு கூட்டணியில தேவையில்லைன்னு ஒரு கட்சி நிக்குதுல, அப்ப மக்கள் தான் அதுல சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்கான கேள்விதான் அது. நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். இந்த இடத்துல 200 கோடி பேரம் பேசுறான், அந்த இடத்துல வந்து 10 சீட்டு கொடுக்குறேங்கிறான், எனக்கு நாடாளுமன்றத்துல சீட்டு கொடுக்குறேங்கிறான், என் பையனுக்கு சீட்டு கொடுக்குறேங்கிறான். இப்படி எந்த ஒரு கணக்கும் போடாமல், எந்த ஒரு கூட்டணி கணக்கும் போடாமல் ஒரு கட்சி மக்களை மட்டுமே நம்பி நிக்குது. தொடர்ச்சியாக இன்னைக்கு இல்ல, 2016 நாங்க தேர்தல் களத்துல வந்ததுல இருந்து இன்று முதல் தனித்தே நிக்கிறோம். தனித்துவத்தோடு மக்களை மட்டுமே நம்பி நிக்கிறோம். நீ தானே என்னை நிக்க வைக்கிற, உன் இடத்துல இருந்து வந்த நான் பிள்ளை, நான் வந்து யாரோ எம்எல்ஏ மகனோ எம்பி மகனோ இதுக்கு முன்னாடி பல தரமே சொத்து சேர்த்து வச்ச மகனோ கிடையாது. நான் வந்து ஒன்னிடத்தில் வந்த ஒரு சாதாரண பாமரனை நான் நிறுத்துக்கிறேன். அப்ப இவன்கிட்ட தான் நீ சரியானதை எதிர்பார்க்க முடியும். அப்ப இவன் தானே உனக்காக வந்து நிப்பா. நீ கேட்பதற்கும் நீ அவனிடம் வாதிடுவதற்கும் உனக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஒன் இடத்துல இருந்து ஒன் குடும்பத்துல இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறாருல. அப்ப இந்த மக்கள் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும்ல. அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்கள் தயவு செய்து ஒரு முறை இந்த 2026 நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த கட்சி என்ன நல்லா செய்து, நாங்கள் சொன்னதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வராட்டியும் பல மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல வளங்கள் வந்து கொள்ளை போகாமல் காக்கப்படுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறனால தான் இன்னைக்கு நடக்குது. இதே கட்சி இன்னைக்கு ஆட்சி அறிய வந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிப்பாங்க. சொர்க்க பூமியாக நாங்கள் மாற்றுவோம். அந்த ஆட்சி வழக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். 2016 சொல்லிட்டோம். இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களோட ஆட்சி எப்படி இருக்கும், இந்த மண்ணின் வளங்களை எப்படி காப்போம்,
இங்க உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உறுதி செய்வோம், இங்குள்ள மக்களுக்கான அடிப்படை வசதிகள் சுகாதாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், எப்படியெல்லாம் தரமாக நாங்கள் கொடுப்போம் என்பதை ஆட்சி உரையில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த இடத்துலயும் நீங்க யார்கிட்டையும் கை நீட்ட விட மாட்டோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 5000 ரூபாய் கொடுக்குறவன் உங்கள்கிட்ட 50,000 ரூபாய் கொள்ளடிக்க வந்தவன்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது ஒருத்தர் இலவசமா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு 10.62 லட்சம் கோடி கடன்ல இருக்க ஒரு அரசு எப்படி உங்களுக்கு இலவசம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவன் என்ன அதிகமாக சம்பாரிச்சு சர்ப்ளஸ் சொல்லுவாங்க, சம்பாதித்த தொகை அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு, மக்களுக்கெல்லாம் ஒரு அரசர் வந்து எடுத்து செலவு பண்றாருன்னா அவரிடம் எழுச்சியா அவரிடம் வந்து ஒரு அரபு நாடுகள் இருக்கு, அங்க வந்து எண்ணெய் வளங்கள் இருக்கு, அதிகமாக அவர்களுக்கு பணம் ஈட்டுறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு செய்யறதுல பிரச்சனை இல்லை. நீனே அன்னக்காவடி, நீனே போய் கையேந்தி நிக்கிற, உன் குடும்பம் வளர்றதுக்கும் உன் கட்சிக்கார வளர்றதுக்கு நீ அந்த காசு எடுத்து செலவு பண்ற. 5.5 லட்சம் கோடி நீ 5 ஆண்டுகள்ல செலவு பண்ணிருக்க. அப்பேற்பட்ட அந்த அரசு வெறும் 5000 ரூபாய் உனக்கு எடுத்து கொடுக்குதுன்னா நீ சிந்திக்க வேணாமா? மக்கள் சிந்திச்சு பார்க்க வேணாமா? யார் காசு இது, எதற்காக நமக்கு கொடுக்குறா, உன் வீட்டுல இருந்து கொள்ளடிக்க போறாங்க, அதை தயவுசெய்து சிந்திச்சு பார்த்து இந்த முறை வாக்களிக்கணும். சார், இப்ப மாநாடு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது தாவேகா மாநாட்டுல பல உயிர்கள் போச்சு. சோ அதுல இருந்தே அதிகமான கூட்டம் சேர்றது மாநாடுல கொஞ்சம் அச்சம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுமே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இந்த மற்ற கட்சிகள் மாநாடுல கொஞ்சம் தொல்லைகள் கொடுப்பாங்க, காவல்துறையை வச்சு கொஞ்சம் விதிமுறைகள்லாம் கெடுபடியா போடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது நாம் தமிழர் கட்சி மாநாட்டிற்கு ஏதாவது கெடுபடியான விதிமுறைகள் விதிக்கப்பட்டதா, இல்ல அங்க பாதுகாப்பான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கா? எங்களை பொறுத்தவரை ஒருபோதும் நாங்கள் காவல்துறையை பாதுகாப்புக்காக அழைத்தது இல்லை, இனிமேலும் நாங்கள் அழைக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் மக்கள் எல்லாருமே ஒரு நெறிப்படுத்தப்பட்டவர்கள், ஒழுக்கம் சார்ந்து அறம் சார்ந்து வரக்கூடியவர்கள். அதனால இந்த பிரச்சனைக்கான எல்லா காவல்துறையினருக்குமே நன்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வந்து நாம் தமிழர் கட்சி காவல்துறையை எங்கள் பாதுகாப்புக்காக அழைத்ததே கிடையாது. நாங்கள் அவர்களிடம் கோரிக்கை வைப்பது என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நடத்த போறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்குறதுக்கு தான் நடத்தும். ஏன்னா எல்லா வேலைகளையும் நாம் தமிழர் கட்சியை செய்துவிடும். பாதுகாப்பு பணிக்கு வரக்கூடிய காவல்துறைக்கும் சேர்த்து அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எந்த நாம் தமிழர் கட்சியின் மாநாட பாருங்க, காவல்துறையர் வந்து அமைதியாக இருந்து விட்டு அண்ணன் பேச்சை உற்று கேட்டு விட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒழுக்கம் நெறி, அவர்கள் வந்து எல்லோரும், நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு பாசறை வந்து அந்த வேலையை செய்வாங்க, சுற்றுச்சூழல் பாசறை வந்து வேலையை செய்வாங்க, இல்ல மற்ற பாசறைகள் குருதிக்குடை வந்து வேலை செய்வாங்க, அப்படிலாம் இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த வேலையை தன்னதானதாக எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களே இல்ல தண்ணி கேட்கிறாங்க, இல்ல அவருக்கு வந்து ஏதோ ஒரு உதவி கேட்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் தன்னார்வலராக இருந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முன்முனைப்போடு இருப்பாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சியினோட சிறப்பே. நீங்க ஒருபோதும் நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியின் மாநாடோ கூட்டமோ முடிஞ்சு போகும்போது அடுத்த நிமிஷம் சேர்கள் எல்லாம் சரியான இடத்துல இருக்கும். அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல இருக்க குப்பைகள்லாம் எல்லா மக்களும் அந்த இடத்துல இருக்க குப்பையை எடுத்து அந்த சரியான இடத்துல அதை வந்து அப்புறப்படுத்தி விட்டு செல்வார்கள். அப்பேற்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால எங்களுக்கு வந்து இந்த அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, மொட்டை வெயில்ல 3 மணிக்கு கூட்டம் நடத்தினார் விஜய் அவர்கள். காலையில இருந்து அவர்கள் வெயில்ல நிக்க வச்சு தண்ணி கூட கொடுக்காம அவரோட மாவட்ட செயலர் எவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. தண்ணி குடிக்க கூடாது, எங்கேயும் வெளியில போக கூடாது, சாக தயாரா இருக்கணும். ஒரு மனுஷன் அப்படிலாம் பேசுவானா? அப்படி பேசக்கூடிய கட்சி எங்க? இன்னைக்கு வந்து மாலை 6 மணிக்கு தான் கூட்டம். எல்லாருக்கும் போல எங்களுக்கும் அதே போலதான், எங்களுக்கும் இருக்கையில் போடக்கூடிய அண்ணன் அவர்களும் வெளியில உட்கார்ந்து இருக்கு. 6 மணிக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த அத்தனை இடத்துக்குமே தண்ணீர் வசதி, நீங்க கையை நீட்டி தண்ணீர்னு கேட்டா அடுத்த நிமிஷம் உங்க இடத்துல தண்ணீர் இருக்கும். இப்படியாப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. எந்த இடத்துலயும் நெகிழி யூஸ் பண்ணல, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து சில்வர் கேன்ல கொண்டு வந்து தண்ணி அவங்கவுங்க இடத்துக்கு போகுது. நீங்க உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா அடுத்த நிமிடம் அதுக்கு பக்கத்துல ஆம்புலன்ஸ் வசதி இருக்கு. ஒவ்வொரு கியூபுக்கும் ஒவ்வொரு மருத்துவர் அணி நிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால்தான் சொல்றேன், எல்லோரையும் அன்போடு அழைக்கிறோம், வாருங்கள். ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு கட்சி மாநாடை எப்படி நடத்தணும், ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும், தலைவன் எந்த கொள்கையோடு இருக்கிறான், இந்த 234 தொகுதியின் வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு முறையாவது எல்லா கட்சியிலும் உள்ளவர்களும் வந்து பாருங்க, அறைகள் எடுத்து அழைக்கிறேன். சார், இப்ப 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்பது மட்டும்தானா, இல்ல சீமான் அவர்கள் ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு இருக்கா? தேர்தலை முன்னிட்டு ஏதாவது முக்கியமான தகவல் சொல்ல வாய்ப்பு இருக்கா? அண்ணன் பேசினாவே முக்கிய தகவல் தான். அண்ணன் பேசினாவே எல்லா
தகவலுமே முக்கிய தகவல் தான். அதனால உங்களுக்கு அதுக்கான எந்த குறையுமே இருக்காது. இன்னைக்கு அண்ணனோட பேச்சு வந்து எப்போதும் சொல்ற போலதான் அது வந்து சரவெடியாக இருக்கும். இங்கு ஒரு மாற்று அரசியலை பேசிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் உற்று நோக்கப்படும் 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் தான், இந்த தமிழ் தேசம் பேசக்கூடிய காலம் தான் அப்படின்னு பறைசாற்றும் விதமாக அண்ணன் அவர்களின் பேச்சு உறுதியாக இருக்கும். அது இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் பேச்சை. அதை தாண்டி இங்கு பேசுறாங்களா திராவிடம் பெரியார்னு, அவர்களுக்கான விஷயங்களும் சகலமும் அதுல அடங்கி இருக்கும். இல்ல வழக்கம் போல எப்போதுமே ஆண் பெண்களுக்கு சமமான உரிமை கொடுப்பாரு திரு சீமான் அவர்கள். இந்த முறையும் அதே போலதானா? 117 ஆண் பெண்ணுக்கு தானே சமமா கொடுக்க போறாரு? உறுதியாக 117 இடங்கள் பெண்களுக்கும் 117 இடங்கள் ஆண்களுக்கும் கொடுத்துரும். அதுல வந்து முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா, திருநங்கைக்கு கூட இடம் கொடுத்துருக்கோம் இந்த முறை. வில்லிவாக்கம் தொகுதியில போட்டிடுறாங்க ரோஷினின்னு. அதே போல நான் சொன்ன மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் எல்லா சமூக நீதி அடிப்படையில அவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி நீங்க சொல்ற ஆரியர்னு சொன்ன, நீங்க சொன்ன பார்ப்பனர்னு சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்த அவர்களுக்கும், இங்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூர்வ குடியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இல்ல முதல் முறையா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு மாநாடு கூட்டம் அப்படின்னாலே எல்லா கட்சிகளும் நான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் அப்படின்னு கொடுத்துதான் கூட்டிட்டே வருவாங்க. சாப்பாடு மத்த எல்லாமே செய்வாங்க. குறிப்பா பணம் கொடுத்து கூட்டிட்டு வர ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தருவாயில் நாம் தமிழர் கட்சி மாநாடு பணம் ₹1 கூட கொடுக்காமல் அனைத்து பேரையும் இங்க கூட்டிட்டு வராங்கன்னா அந்த கூட்டத்தின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? குறிப்பாக வாகனங்கள்ல வர்றாங்க. இந்த வாகனங்கள்லாம் அது நிப்பாட்டுறதுக்கு முதல்ல இடம் இருக்காங்க. 100 ஏக்கர் பரப்பளவுல வாகனம் நிறுத்துறதுக்கு மட்டுமே இடங்கள் தயாராக இருக்கின்றன. எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதாவது கர்நாடகா ஆந்திரால இருந்தும் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கும் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கின்றன நம்மளுடைய மாநாட்டு ஏற்பாடுகள். அப்ப ஒவ்வொருத்தரும் எந்த வழியில வர வேண்டும், எப்படி இந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வர வேண்டும் என்று வழித்தடங்கள் முதல் கொண்டு அமைக்கப்பட்டு எல்லாம் வந்து QR கோடோட நீங்க எந்த இடத்துல கொண்டு வந்து உங்களோட வாகனத்தை நிறுத்தணுங்கிற முதற்கொண்டு ரொம்ப துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல வரக்கூடியவர்கள் எந்த இடத்துல நின்று உணவு அருந்த வேண்டும், காலையில இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உணவு அருந்தணும், மதியானம்னா இந்த இடத்துல உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லி அத்தனையும் அங்கு வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அதுபடி நேர்த்தியாக வந்து கொடுக்குறாரு. நீங்க மித்த மாநாடு மாதிரி கத்தி கூச்சலிட்டு அவங்க வந்து டிராபிக் ஏற்படுத்துறோம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நீங்க இந்த மாநாட்டின் கொடிகள் முதற்கொண்டு எப்படி சீராக அமைக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு முறை நீங்க காணொலிகள் வரும், அப்ப பாப்பீங்க, எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. அனைவரையும் மாநாட்டுக்கு அன்போடு அழைக்கிறேன். மாலை 4 மணி, ஆலடிப்புத்தூர், திருச்சி வந்துருங்க. நன்றி.